இன்றைக்கி என்ன மினி விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? என்னோடய மாமியார் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க ஊர்லேருந்து முடக்கத்தான் கீரை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. காலையிலே வந்து எந்திச்சதுமே முதல் வேலையாக வந்து தோசைக்கு தான் ஊற வச்சுருந்தேன். கீரை வந்து கொஞ்சம் கம்மி தான். ஒரு அரைப்படிக்கு கம்மியாக தான் வந்து ஊற வச்சுருந்தேன். நைட்டுக்கு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, கிரைண்டரில் ஃபஸ்ட்டு மாவை போட்டு விட்டுட்டு தோசை தான் வந்து ஊற்ற போகிறேன். தோசை மாவு 2 தோசை தான் வரும். அது கூடவே கோதுமை மாவு கலந்து எனக்கும் மாமியாருக்கு மட்டும்தான் தோசை ஊற்ற போகிறேன். சட்னி வந்து வெங்காய சட்னி அப்படியே பச்சையாக வந்து அரைச்சிருந்தேன். இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வேளை செய்கிற கேப்பில் இன்னொரு வேலை வந்து நான் பண்ணிவிடுவேங்க. இப்போ தோசை ஊற்றுறதுக்குள்ளேயே வந்து மாவு அரைச்சிடலாமேட்டு தான் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் மாவு போட்டு விட்டுட்டு சட்னி அரைச்சிட்டு கையோட தோசையும் ஊற்றிட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே மாவும் வந்து மஞ்சிருந்தது. சாப்பிட்ட உடனே மாவையும் வந்து வழித்து வச்சுட்டேன். இப்போ அரைச்சி வச்சாதாங்க நல்லா வந்து புளிக்கும். நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். முடக்கத்தாங்கீரை தோசைக்கு நான் மாவு இட்லி மாவுலாம் அரைச்சி புளிக்க வச்சு ஊற்றுற மாரி தான் வந்து இதுமாரி பண்ணுவேன். சில பேர் வந்து இட்லி மாவு கூட இந்த முடக்கத்தாங்கீரையை பச்சையாகவே அரைச்சிட்டு அப்படியே வந்து உடனே சுட்டு சாப்பிடுவாங்க. அது எப்படி இருக்குன்னு வந்து தெரியல. ஆனால் நாங்கள் இப்படி தான் வந்து பண்ணுவோம். சாப்பிட்ட உடனே இந்த மசாலா ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தது அப்படியே வந்து வச்சுருந்தாங்க. அந்த தாளிக்கிற ஐட்டம்லாம் அதை அப்படியே வந்து கைடுவே அஞ்சரை பெட்டியில் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். இதை தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் வந்து பார்க்கலாம்.